வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு டயட் ரெசிபியில் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதில் சில நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கூடுதலாக நான் சில தகவல்களை நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அயன், பாஸ்பரஸ், கந்தகம், சிலிகான், குளோரின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா இரத்த அழுத்தத்தை சீராக வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலினை சுரக்க செய்கிற ஹார்மோன் இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இது கருதப்படுது. சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அது போக அந்த பல் ஈறுகள் சில பேருக்கு வீக்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை எடுத்துக்கிட்டால் சரியாயிரும். அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழ்வாதம் பிரச்சனையிலிருந்து இது குணமாக்குதான். ஒவ்வொரு ரெசிபி பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தகவல்களையும் அதோட சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வெள்ளரிக்காவோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதோட 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணின ஒரு மிளகாய், வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தழை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தோசை வரவே வராது. ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற பதத்துக்கு நம்ம விரவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா அந்த தோசை லைட்டாக ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குறைவான தீயிலே மட்டும்தான் வேக விடணும். நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் ரவை தோசை ரெடி. இந்த தோசையோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவை சேர்த்ததுனால கிறிஸ்பியாகவும், வெள்ளரிக்காய் சேர்த்ததுனால சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.